அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனை நீங்க வழிபாடு செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த குணங்கள்லாம் கட்டாயமாக இருக்கும். ஒருவேளை இந்த குணம் இல்ல அப்படின்னாலும், உங்களுக்கு இந்த குணம் கட்டாயமாக வரும். எப்படி யாரெல்லாம் வழிபாடு செய்ய முடியும்? சரியான முறையில் வழிபாடு செய்வார்கள். நீண்ட காலமாகவே நீங்க முருகனுடைய பக்தர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க? முருகனுடைய பக்தர்கள் இருந்தா கோபப்படுவாங்களா? முருகருடைய பக்தர்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை யார் இருப்பார்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, முருகருடைய பக்தர்கள் இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவர்களுக்கு எப்படிப்பட்ட குணம் இருக்கும் அப்படின்னா, இவங்க அன்பான குணமாக இருப்பாங்க. இதில் யாரெல்லாம் முருகர் பக்தர்கள் கோபப்படுவதற்கான கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னா, இவர்கள் செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட ராசி இருக்கிறவங்க மட்டும்தான் கோபப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றது. நெருப்பு ராசிகள் யார் அப்படின்னா, மேசம் ராசி, விருச்சிகம் ராசி, மகர ராசி, இவர்கள்லாம் சிம்மம் ராசி, இவர்கள்லாம் கொஞ்சம் சற்று கோபம் உள்ள கேரக்டராக தான் இவங்க இருப்பாங்க. ஆனால் முருகனை வழிபாடு செய்த பிறகு அந்த கோபங்கள் இவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இவங்களுக்கு கோபம் வர்றதே காரணம் செவ்வாய் ஆதிக்கத்துள்ள ராசி இவங்க இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு கோபப்படுற குணம் இருக்கும். ஆனால் முருகனை வழிபாடு செய்ய செய்ய இவங்களுக்கு கோபப்படுற கேரக்டர் குறைய ஆரம்பிக்கும். மற்ற ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோபங்கள் அந்த அளவுக்கு வராது. நீர் ராசி, நிலம் ராசி, காற்று ராசின்னு நமக்கு நெருப்பு ராசின்னு 4 வகை ராசி இருக்கின்றது. மற்ற ராசி பார்த்தீங்கன்னா நீர் ராசியோ நிலம் ராசி அவங்களுக்குலாம் கொஞ்சம் முருகர் பக்தர்களாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் கோபங்கள் வராது. ஆனால் இந்த 4 ராசிக்கும் கொஞ்சம் கோபங்கள் வரும். ஆனால் முருகனை வழிபாடு செய்ய செய்ய கோபங்கள் குறையும். நல்ல குணங்கள் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு இந்த 4 ராசிக்காரங்களுக்கு நேர்மையான குணம் மிகவும் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் இவங்க கோபப்படுற கேரக்டராகவும் இருப்பாங்க. எப்போதுமே நேர்மையுள்ள குணம் எதையுமே பார்த்துன்னு ஏற்றுக்காது. ஒரு பொய் சொல்கிறத ஏற்றுக்காது, ஏமாத்துறதை ஏற்றுக்காது. உண்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்குற இந்த 4 ராசிக்காரங்கிட்ட தான் கோபம் அதிகமாக வரும். என்ன பண்ணாலும் சரி அப்படிங்கிற இருக்கிற கேரக்டருக்கு கோபம் வராது. இந்த மாதிரி நேர்மையான இருக்கிற கேரக்டருக்கு அதிகமாகவே கோபம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க முருகனை வழிபாடு செய்ய செய்ய இவங்க எப்படி மாறிடுவாங்க அப்படின்னா, சாந்தமாக மாறிடுவாங்க. அன்பானவர்களாக இவங்க ஏற்கனவே இருப்பாங்க. இவங்கள மாதிரி அன்பு காட்டுபவர்கள் யாரும் இல்லை. இந்த நெருப்பு ராசி மாதிரி யாருமே அன்பு காட்ட முடியாது. அன்பு அதிகமாக காட்டுவாங்க, அளவுக்கு அதிகமாக கோபமும் படுவாங்க. ஆனால் முருகனை வழிபாடு செய்ய 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 இவங்களுக்கு கோபங்கள் குறைய ஆரம்பிக்கும். இவங்களுடைய அன்பு எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே இவங்க மேலே பாசம் இருக்கவும் ஆரம்பிப்பாங்க. இவங்களும் மற்றவர்கள் மேலே பாசம் இருப்பாங்க. இவர்கள் மேலேயும் நிறைய பேர் பாசம் காட்டுவாங்க. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கோபப்படுற கேரக்டராக இருந்தாலும் முருகன் அருளால் இவங்க நிச்சயமாக மாறுவாங்க. இவங்க நிறைய பேர்த்துக்கு தானம் தர்மமும் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லோருக்குமே உதவி செய்வாங்க. கண்ணீரோடு யார் இருந்தாலும் அந்த கண்ணீரை துடைக்கிற கை இவங்க கையாத்தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவங்களுடைய பார்ட்னருக்கும் சரி, இவங்க ஆப்போசிட்டாக இருக்கிற பார்ட்னருக்கும் சரி, இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இவங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான கேரக்டராக இவங்க இருப்பாங்க. அடுத்து மற்ற ராசிலாம் பார்த்தீங்கன்னா கோபப்படுற கேரக்டர் அவ்வளவா இருக்க மாட்டாங்க. சப்போஸ் அவங்களுக்குள்ளேயும் ஒரு சில கோபங்கள் இருந்தாலும் முருகனை வழிபாடு செய்ய செய்ய அன்பானவர்களாக மாறிடுவாங்க. எல்லாருக்குமே இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். மற்ற ராசிகள் நிறைய ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா. முருகருடைய பக்தர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட கேரக்டராக இருந்தாலும் மாறக்கூடிய கேரக்டர் மாறுவாங்க. முருகன் மாற்றுவார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருகர் பக்தர்களாக இருந்தாலும் பொய் சொல்கிற கேரக்டர் நிறையா இருப்பாங்க. முருகருடைய பக்தர்களாக இருந்தாலும் மற்றவர்களை ஏமாத்துகிற கேரக்டரும் இருப்பாங்க. இந்த கேரக்டர் எல்லாமே மாறும். மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கேரக்டராக இருந்தாலும் மாறும். பொறாமைப்படும் குணம், புறம் பேசுகிற குணம், மற்றவர்களை தரக்குறைவாக பேசுகிற குணங்கள் இருந்தாலும் முருகருடைய பக்தர்கள் இருந்தாலும் முருகர் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நல்விதமாக முருகர் மாற்றுவார். முருகரை எல்லாராலையும் வழிபாடு செய்ய முடியும். நல்லவர்களும் வழிபாடு செய்வார்கள், கெட்டவர்களும் வழிபாடு செய்வார்கள். ஆனால் அந்த கெட்டவர்கள் திருந்துவார்கள். முருகன் திருத்துவார். எல்லாராலையும் முருகனை வழிபாடு செய்ய முடியும். அந்த வழிபாடு எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்கும். முருகர் அவர்களை மாற்றுவார். கொஞ்சம் கொஞ்சமாகவே அவங்களுடைய மனதில் போயிட்டு அவங்கள மாற்றுவார். நல்ல குணமாக மாற்றுவார். முருகர் பக்தர் எல்லாருமே இரக்க குணம் உள்ளவர்களாக மாறுவாங்க. உடனே மாறுவாங்களான்னா கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று கற்றுக்கொண்டு அவங்க மாறுவாங்க. இப்போ கோபப்படுற கேரக்டராக இருக்கிறாங்க அப்படின்னா கோபத்தால் ஏதாவது ஒன்று இழக்கிற மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு வரும். அது மூலமாக அவங்க மாறுவாங்க.
நிச்சயமாக முருகன் அதுக்கு அவங்களுக்கு திருவிளையாடல் கட்டாயமாக செய்வார். அவருடைய பக்தர்களை அவர் கைவிடவே மாட்டார். எப்படிப்பட்ட கேரக்டராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நல்வழிப்படுத்துறதே முருகனோட செயல்தான். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகருக்கு தீவிரமாக பக்தர்கள் இருப்பாங்க அப்படின்னா, முருகரை சரணாகதியோடு அடைந்து முருகன் தான் எனக்கு எல்லாமே அப்படி இருப்பவர்களுக்கு தீவிர பக்தர்களாக இருக்கும்போது அவங்க நிறைய பேருக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க. நிறைய பேருக்கு அன்னதானம் கூட பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தானம் தர்மம் செய்கிறதுல முருகருடைய தீவிர பக்தர்களுக்கு அதிக நம்பிக்கையும் இருக்கும். தானம் தர்மம் செய்கிற குணமும் அதிகமாக இருக்கும். அன்பான குணம், நேர்மையான குணம், எதுலையுமே வெற்றி பெற குணம், இரக்க குணம், யாரையுமே காயப்படுத்தாத குணம், எல்லா நல்ல குணமே முருகருடைய பக்தர்களுக்கு இருக்கும். இதில் ஏதாவது ஒரு குணம் இருந்தாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். நீங்கள் நல்ல அன்பானவர்களாக எல்லார்கிட்டையுமே நான் அன்பாக இருப்பேன் அப்படின்னாலும் நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். நான் யாருக்கிட்டையுமே கோபமே படமாட்டேன். யார் என்னை சொன்னாலும் நான் கோபப்பட மாட்டேன். ஒரு கணத்தில் அடித்தா நான் மறு கணத்தை காமிப்பேன். அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நான் முருகனுடைய பக்தர் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான். எக்காரணத்தை கொண்டு என்னுடைய நல்ல குணங்களை தீமை குணமாக நான் மாற்றவே மாட்டேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் நேர்மையான வழியில் தான் நான் இருப்பேன் இருக்கிற குணம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முருகனோட தீவிர பக்தர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, முருகனுடைய அருளே உங்களுக்கு நேரடியாக பற்றிருக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி குணம்லாம் ரொம்ப ரேர். என்னதான் நடந்தாலும் நான் நேர்மையான வழியில் தான் இருப்பேன் அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப ரேர். அந்த மாதிரி குணம் மட்டும் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் கோடியில் ஒருத்தவங்க தான். நீங்கள் கோடியில் அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான் அது அப்படிங்கிறத முடிவு செய்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்தாலும் நமக்கு யாராவது உதவி செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாத குணம் இருக்கணும். கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா? உங்களுடைய பெற்றோர்களே நீங்கள் சரியாக கவனிக்க வேண்டும். உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னரை நல்லா கவனிக்கணும். பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிடணும். மற்ற உறவுக்கான ஒரு மதிப்பு கொடுக்கணும். அப்படிப்பட்ட இருக்கிற கேரக்டர் உங்களுக்கு இருக்கா? முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் வம்சத்துக்கே அது நிச்சயமாக இருக்கும். நீங்களே முருகனை கைவிட்டாலும் முருகன் உங்களை கைவிட மாட்டார். மற்றவர்களை மதிக்கும் குணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் சிறந்த முருகருடைய பக்தர்கள். முருகருடைய பார்த்தீங்கன்னா கதைகளில் முருகரே தாய் தந்தையிடம் கோபித்து கொண்டு தான் அவர் பார்த்தீங்கன்னா பழனியில் போய் ஆண்டிக்குளமாக நின்றார் அப்படிங்கிறத நம்ம கதைகளை படிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்டவரும் கூட முருகர் அவங்க அம்மா அவங்களுடைய அப்பாவை மதித்து தான் ஒவ்வொரு செயலும் செய்வார். ஒரு அசுரனை வதம் செய்கிறதா இருக்கட்டும், மற்ற ஏதாவது ஒரு பூஜைகளாக இருக்கட்டும், தாய் தந்தைக்கு தான் முதல்ல செய்துட்டு தான் மற்றதை அவர் பண்ணுவார். தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்காமல் எந்த ஒரு செயலும் முருகர் செய்ய மாட்டார். முருகர் தாய் தந்தை தான் அவருக்கு மிகவும் முக்கியம் அப்படிங்கிறது நிறைய பெருமையான கதைகளில் இருக்கின்றது. அதே போல தான் முருகருடைய பக்தர்களும் தாய் தந்தையை சரியாக மதிக்க வேண்டும். அவர்களுடைய சொல் பேச்சை காதில் கேட்க வேண்டும். அவர்களை கவனித்தாலே போதும், முருகனுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். முருகருடைய ஆசீர்வாதமும் அருளும் இருக்குது அப்படின்னா அவங்க மிகவும் ஆனந்தமாக இருப்பாங்க. ஒரு பக்த பரவசமாக இருப்பாங்க. நல்லா அந்த ஒவ்வொரு நாட்களும் அவங்க கொண்டாடுவாங்க. முருகன் கூறிய நாள் வருது அப்படின்னா அவங்க அந்த நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் சிறந்த முருகருடைய பக்தர்களாக இருப்பாங்க. முருகனை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு உறவாக தான் அவரை வைத்திருக்காங்க. அதாவது தந்தையாகவும், ஒரு மகனாகவும், செல்ல பிள்ளையாகவும், ஒரு தோழனாகவும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முருகனுக்கு தான். ரொம்ப ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற ஒருவர் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் முருகனுடைய பக்தர்கள் அதிகமானவர் இருக்கிறாங்க. அவர்கள்லாம் அனைவருமே மிக 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 அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா ஒரு தெய்வத்தை உறவாக ஏற்றுக்கொண்டு அந்த உறவோடு பார்த்தீங்கன்னா பழகுவதெல்லாம் மிக மிக ரொம்ப ரேர். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மிகவும் அதிர்ஷ்டசாலி. முருகனுடைய ஆசீர்வாதம் நேரடியாக இவங்க மேலாம் இருக்கின்றது. அதனால தான் இவங்க முருகனை ஒரு தந்தையாகவும், ஒரு மகனாகவும், செல்லமாக முருகனை நினைத்து வழிபாடு செய்வார்கள். நிறைய பேர் செல்லமாக கோபித்து சண்டை போடுற கேரக்டர். முருகரை பார்த்தீங்கன்னா திட்டவும் செய்வாங்க, கொஞ்சமும் செய்வாங்க. அந்த மாதிரி இருப்பவர்களாம் முருகனுடைய நேரடியாக பார்வைப்பட்டவர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் முருகன் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பவர்களாம் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். முருகனுடைய அன்பு அருளும் அவர்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்திற்கே கிடைக்கும். அவர்களுடைய எல்லாத்துக்குமே அவங்க முருகனுடைய ஆசீர்வாதம் கட்டாயமாக கிடைக்கும். இதில் ஏதாவது ஒரு குணங்கள் உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் முருகனுடைய சிறந்த பக்தர்கள் அப்படிங்கிறத முடிவு செய்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜேஸ்வரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.